ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 44 சேலஞ்சாக தான் இருக்கும். மார்னிங் எழுந்ததுமே ஒரு கிளாஸ் பால் நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கிட்டு ஃபைபர் பிஸ்கட்ஸுமே எடுத்துக்கிட்டேன். முதல் நாள் நைட்டே வந்து ராகி கஞ்சியுமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதில் கொஞ்சமாக தயிர் வித் வந்து ஆனியன் ஒன்று சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை வந்து நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு டயட்லேயுமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆஃபீக்குமே வந்து சாப்பாடு கொடுக்குற வேலையுமே இருந்துச்சு ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் வந்து கர்ட் ரைஸு இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், லெமன் ஜூஸுமே வந்து ஒரு குட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஸ்கூலுக்குமே வந்து கொடுக்க போயிட்டேன். நம்ம சொன்னால் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிற டயட்டில் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ்மே வந்து பார்க்கலாம். லஞ்ச் பேக்குமே வந்து ரெடி பண்ணிவிட்டு போய் கொடுத்துட்டுமே வந்துட்டேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு ரைஸு, சாம்பார், ஒரு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு, எக்கு, அவ்வளோதான். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு ஸ்மூத்தி தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னும் வந்து நைட்டுக்கு ரொம்ப லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் டேயில் என்னென்ன டயட்டுன்ட்டு பார்க்கலாம். பாய்.